சென்னையில ஒரு அதிர்ச்சி தகவல். ஒரு வடமாநில இளைஞரோட குடும்பமே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கு. அந்த குடும்பம் கொல்லப்பட்டதும் இன்னொரு வடமாநில கும்பலால. என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவா சொல்றேன். அதாவது நேத்து முன்தினம் ஜனவரி 26ஆம் தேதி போலீஸுக்கு ஒரு தகவல் வருது. ஒரு இளைஞரோட உடல் ரத்த வெள்ளத்தோட சாக்கு மூட்டையில கட்டி அடையாறுல கிடக்கு. அடையாறு போலீஸ் அந்த ஒரு பாடியை எடுத்து விசாரணையை மேற்கொள்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு வடமாநில கும்பல் வந்து கைது செய்யப்படுறாங்க. அவங்கள விசாரிக்கும் போது இன்னும் அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. அதாவது அந்த கும்பல் அடிச்சு கொன்னது இந்த ஒரு இளைஞரை மட்டும் கிடையாது, இவரோட குடும்பத்தை. அந்த நேரத்தில் அந்த சாக்கு முட்டையில இறந்து கிடந்த இளைஞருக்கு பக்கத்துல ஒரு துண்டு சீட்டு கிடக்குது. அதை வச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சு விசாரிச்சதுல என்ன தெரிய வருதுன்னா, அந்த இறந்து கிடந்த இளைஞரோட பேர் கௌரவ் குமார். அவர் தரமணியில உள்ள ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல வாட்ச்மேனா பணியாற்றிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி, ஒரு 2 வயது குழந்தை. அவர் அந்த பாலிடெக்னிக் காலேஜ்ல வாட்ச்மேன் வேலைக்காண்டி குடும்பத்தோட வந்து இங்க தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பக்கத்திலேயே நிறைய வேலைக்காண்டி வந்து தங்கி இருக்கிற அந்த பீகாரை சேர்ந்த வடமாநிலத்தவர்கள்ல ஒரு 3 பேர் முக்கியமான குற்றவாளியா பிடிச்சிருக்காங்கல்ல போலீஸ். அந்த வடமாநிலத்தவங்களோட பேர்லாம் என்னன்னா, சிக்கந்தர், நரேந்திர குமார், ரவீந்திரநாத் தாக்கூர். இவங்க 3 பேரும் இறந்த இளைஞர் கௌரவ் குமார் இருக்கார்ல, அவரோட மனைவியை பாலியல் வன்கொடுமை பண்றதுக்காண்டி வந்திருக்காங்க. கௌரவ் குமார் அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது இரும்பு கம்பியால கௌரவ் குமார் அந்த 3 பேரும் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அவரை கொலை பண்ணிட்டு கௌரவ் குமாரோட மனைவியை பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்களையும் கொலை பண்ணிட்டு அவங்களோட 2 வயது குழந்தையும் கொலை பண்ணி அடையார் மத்திய கைலாஷ் பக்கத்துல ஒரு ஆறு ஒன்று ஓடும், அதுல தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க உடல ஒவ்வொரு ஏரியால தூக்கி போட்டு போயிருக்காங்க. போலீஸ் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அப்புறம் இந்த பைக் நம்பர், இது எல்லாத்தையும் நரேந்திரகுமார், சிக்கந்தர், அப்புறம் ரவீந்திரநாத் தாக்கூர் இப்படின்னு 3 பேர் உட்பட கிட்டத்தட்ட 5 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த விவகாரத்துல அந்த 5 பேருமே பீகாரை சேர்ந்தவங்க தான். அந்த கொல்லப்பட்ட குடும்பமுமே பீகாரை சேர்ந்த குடும்பம். இதுதான் ஆக்சுவலா நடந்திருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். இங்க உள்ள சில பீதினி சங்கி குரூப் இருக்காங்க. அவங்க இதை எப்படி பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னா, வடமாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல, தமிழ்நாட்டுல வடமாநிலத்தவர்கள் மேல உள்ள வெறுப்புல இந்த ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு ட்விட்டர்ல இந்த சங்கி பிரின்ஸ்ன்ற ஐடியில போட்டிருக்காங்க. இவங்க பொழப்பே எதையாவது கிளப்பி விட்டு இனவெறியை தூண்டி விட்டுறணும். டேய், செத்ததும் ஒரு வடமாநில குடும்பம், கொன்னதும் ஒரு வடமாநில கும்பல். பீதினி வெக்கங்கட்ட சங்கியலா கொஞ்சம் அனத்தாம இருங்கடா. இங்க வடக்குல உங்க தலைவனை போட்டு உங்க ஆளுகளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை போய் நக்குங்கடா. நாக்பூர் நக்கிக்கு பிறந்தவங்களா.